ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 149. என்னுடைய வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 149 நாள் ஆயிடுச்சு. என்னுடைய வெயிட் லாஸில் நான் என்னுடைய டார்கெட் வெயிட் இப்போ இந்த டைமில் நான் அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டேன். நிறையா பேர் என்ன நினைப்பீங்கன்னா 3 மந்த்ஸில் நம்மளுடைய டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு சாப்பிடுவோம். அது எப்போ நம்ம டார்கெட் வெயிட் அச்சீவ் ஆகுதோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபாலோ பண்ணி தான் இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததே. எனக்கு என்னுடைய வெயிட் வந்து ஒரு 13 கேஜி 14 கேஜி கிட்ட லாஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் அதுக்காக ஒரு 6 மந்த்துக்கு மேலே வரும்னு தான் நான் ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணினேன். அதே மாதிரி ஒரு 6 மந்த்துக்குள்ளேயே என்னுடைய வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 1 மந்த்தாக ஃபாலோவில் தான் இருக்கேன். ஆனால் என்னுடைய வெயிட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஏன்னா நான் ரொம்பவே ஹெல்த்தியாக டே பை டே கண்டினியூஸாக நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டே தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். ஸோ நான் இப்போ எனக்கு ஃபாலோ பண்ணும்போதும் எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லவே இல்லை. நீங்கள் நிறையா பேர் என்னென்னா ஒரு டார்கெட் மந்த்ஸ் வச்சு அந்த வெயிட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு வெயிட் லாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா திருப்பி ஒரு 2 மந்த்ஸில் நம்மளுக்கு மறுபடியும் வெயிட் கெயின் ஆகும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இப்போ நம்ம பண்ணுற வெயிட் லாஸு லைஃப் லாங் இனிமேல் நம்மளுக்கு வெயிட் கெயினே ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான வெயிட் லாஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யாராவது புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நான் டே 1லேருந்து இன்றைக்கி டே 149 வரைக்குமே கண்டினியூஸாக வெயிட் லாஸ் போட்டுட்ருக்கேன். நிறையா பேர் என்னுடைய ஃபுட்டு பார்த்து என்னைய மாதிரியே சாப்பிட்றீங்க, இல்லைனா என்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க. ரொம்பவே ஹாப்பி. நிறையா பேர் என்னை பார்த்து சூப்பராக வெயிட் லாஸும் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் உங்கள் பாடியில் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி எப்போவுமே என்னுடைய வெயிட் லாஸில் ஒரு 5 டிப்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவேன். காலையில் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் இல்லைன்னா வெந்தய வாட்டர் எடுத்துக்கிறது. வெந்தய வாட்டர் மோஸ்ட்லி சளி இருக்கவங்களுக்கு, இந்த சைனஸ் இருக்கவங்களுக்குலாம் ஒத்துக்காது. ஸோ அவங்களாம் ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour 1 hour கழித்து ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். வெள்ளை பூசணி ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புல வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ உங்கள் அடி வயிற்று தொப்பை வந்து நல்லாவே குறைஞ்சிட்டே வரும். நிறையா பேர் கேர்ள்ஸுக்கு இருக்க ப்ராப்ளம், டெலிவரி முடிஞ்சிட்டு நம்மளுக்கு அடி வயிற்றில் வந்து தொப்பை வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அதுதான் குறையாது. சேலை கட்டும்போது கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டெய்லி ஒரு கிளாஸ் வெள்ளை பூசணி ஜூஸ் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அடி வயிற்றில் இருக்க தொப்பை தான் ஃபஸ்ட்டு குறையும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஒரு நார்மல் தோசை எடுத்துக்கிட்டேன், ஒரு முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன். அதில் ப்ரோட்டீன் இருக்குது, காப்ஸ் இருக்குது. ஃபைபருக்காக ஒரு ஆரஞ்சு எடுத்து கொஞ்சம் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் டேஸ்ட்டு பேலன்ஸாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி குட்டியாக பேலன்ஸ் பண்ணி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். டே பை டே நீங்கள் சாப்பிட்ற பிளேட் வந்து ப்ரோட்டீனு, ஃபைபர், காப்ஸ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காலைல ஜீரா வாட்டர் குடிக்கிறது. ஜூஸ் தான் குடிக்கணுமான்னு இல்லை, உங்களால் முடிஞ்சால் அந்த காயெலாம் வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிங்க, அதுவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பேலன்ஸ் பிளேட்டு இப்போ 3 டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா மிட் மார்னிங்கில் உங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, கிரேவிங்ஸ் இருக்குது, டேயில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டாலும் இந்த மாதிரி சீட்ஸு நட்ஸு சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை அப்படிலாம் என்னால் முடியாது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க ஸ்நாக்ஸு சாப்பிடுங்க, பட் கொஞ்சோண்டு ஒரு அளவாக மட்டும் சாப்பிடுங்க. எதையுமே நம்ம ஒரு அளவோடு சாப்பிட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது. அளவுக்கு மீறி நம்ம சாப்பிடும்போது தான் அதில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு ரொம்பவே டேஸ்டி அண்டு ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஒரு பவுலில் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம் வச்சுருந்தேன். கருப்பு சுண்டைக்கடலை போட்டு தேங்காய் பால் ஊற்றி ஒரு புலாவ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. குட்டி குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடணும்னா இதை நீங்கள் ஈஸியாக பண்ணி கொடுத்து விடலாம். அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க. இதில் ஸ்பைசிலாம் அந்தளவுக்கு இருக்காது, ஒரு மைல்டான ஃப்ளேவரில் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா வெயிட் லாஸில் இருக்கும்போது நான் பண்ணுற 4th டிப்ஸ் என்னென்னா இந்த ஒயிட் சுகர் மட்டும் கட் பண்ணுறது. ஏன் ஒயிட் சுகர் எடுத்துக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் கெமிக்கல் இருக்குது. மித்தபடி நாட்டு சர்க்கரைக்கு ஒயிட் சுகருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நான் ஒரு கிளாஸ் ஒயிட் சுகரில் என்ன அளவுக்கு காஃபியில்
குடிக்கும்போது கலோரிஸ் வருதோ அதே தான் நாட்டு சர்க்கரையில் குடிக்கும்போது வரும். அதை நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் அந்த ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ண சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஒயிட் சுகர் சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்பவே வெயிட் கெயின் ஆகுதோ இல்லையோ நம்ம ஃபேஸஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நம்ம கழுத்து பகுதி காது பகுதியிலலாம் வந்து டக்குன்னு வந்து புசுன்னு வெயிட் வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணுங்க சொல்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்கள் ஃபேஸில் தான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்கள் ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு லீன் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்கள் பாடியில் வந்து சேஞ்சஸ் ஏற்படவே ஆரம்பிக்கும். அதனால தான் நான் அந்த ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். மித்தபடி வீட்டில் செய்கிற என்ன ஸ்வீட்ஸ்னாலும் நீங்கள் சாப்பிட்லாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறமா நான் பண்ணுற 5th ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, நான் வாக்கிங் டெய்லி நான் வாக்கிங் கண்டிப்பாக போயிடுவேன். 5000 ஸ்டெப்ஸ்லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரையும். என்னால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 1000 ஸ்டெப்ஸ் தான் போக முடிஞ்சிச்சு. அகைன் நான் டெய்லி அந்த கஷ்டம் பண்ண இப்போ என்னால் ஒரு 6000 ஸ்டெப்ஸ் வரையுமே ரொம்பவே ஈஸியாக வாக் பண்ண முடியுது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பாடியில் வெயிட்டும் லாஸ் ஆகிடுச்சு, நம்ம பாடி அந்த வாக்கிங்க்கு செட்டும் ஆயிடுச்சு. நம்ம டே பை டே நம்ம கால் வலிக்கும் கை வலிக்கும்னு சொல்லி நம்ம சைலண்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ எல்லோரும் வாக்கிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் ஒரு 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே KFC வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த KFCயில் வந்துட்டு நான் ஒரு 3 பீஸ் வந்து சிக்கன் சாப்பிட்ருப்பேன். பட் அந்த மேலே உள்ள லேயர் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டுட்டு மித்தத்தை எடுத்துகிட்டு உள்ளே உள்ள சிக்கன் தான் சாப்பிட்டேன். இது வந்து ஒரு டீப் ஃப்ரை ஆயில் தான். ஆனால் நம்ம ஆசைக்குன்னு ஒன் டைம் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்ம பேலன்ஸாக வெயிட் லாஸ் கொண்டு போக முடியும். இது எல்லாமே டோட்டலாக ஸ்கிப் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஆசைக்கு போய் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஸோ உங்கள் வெயிட் லாஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க, பட் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.